அந்த காலத்தில் ரங்கன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் வாய்க்கால் வரப்பு நிலமெல்லாம் வைத்திருந்தான். மின்னிணைப்பு இல்லா காலம் அது. ரங்கன் நடு இரவில் போய் நிலத்திற்கு நீர் பாய்ச்சிவிட்டு அங்கேயே தூங்கி காலையில் வீட்டிற்கு வருவது வழக்கம். அவன் நிலத்தை ஒட்டி ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு கருப்பு உருவம் குடியேறியது. அது தினமும் இரவில் ரங்கனை கவனித்து கொண்டே இருந்தது. அன்று ஒரு நாள் ரங்கனுக்கு உடல்நிலை சரியில்லை. நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச ரங்கன் செல்லவில்லை. அந்த புளிய மரத்து பேய் ரங்கனை எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. நேரம் ஆக ஆக அதற்கு இருப்பு கொள்ளவில்லை. ஏன் ரங்கன் வரவில்லை என்று குழம்பியது அந்த பேய். எதற்கும் ஒரு எட்டு அவன் வீடு வரை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று புளிய மரத்தை விட்டு கீழே இறங்கியது அந்த உருவம். ரங்கனுக்கு மிகவும் தெரிந்த நண்பனைப் போல தன்னை மாற்றிக்கொண்டு ரங்கன் வீட்டிற்கு சென்றது. ரங்கா ரங்கா என்று கதவை தட்டியது. யார் அது இந்த நேரத்தில்? ரங்கன் உள்ளே இருந்து கேட்டான். நான் தான்பா பக்கத்து வீட்டு மாறி. நீ தினமும் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச போவ, இன்னைக்கு போகவே இல்லை, அதான் கேட்க வந்தேன் என்று சொன்னது அந்த பேய். அதுவா மாறி, எனக்கு ரொம்பவும் உடம்பு முடியல, அதான் போகலை என்றான் ரங்கன். நான் இருக்கும்போது நீ ஏன் அங்கே கவலைப்படுற? வா, நம்ம 2 பேரும் போகலாம் என்றது அந்த பேய். கொஞ்சம் இரு, நான் போய் ராந்தல் விளக்கை எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே போனான் ரங்கன். பேய் முன்னால் போக ரங்கன் பின்னால் சென்றான். அந்த குறிப்பிட்ட நிலத்தை அடைந்தார்கள். பேய் பேசியது. ரங்கா, நீ போய் கைது கட்டில படுத்துக்கோ, நான் போய் தண்ணீர் பாய்ச்சறேன் என்றது அந்த உருவம். ரொம்ப நன்றி மாறி என்று சொல்லிவிட்டு கட்டிலில் படுத்தான் ரங்கன். படுத்தவன் அப்படியே தூங்கிவிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து பார்த்தான். மணி 12 இருக்கும். ராந்தல் விளக்கை பிடித்து கொண்டு நிலத்தை பார்த்தான். நிலத்தில் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. நல்ல வேலைக்காரன்தான். எங்க மாறி ஆளையே காணோம்? மாறி மாறி என்று குரல் கொடுத்தான் ரங்கன். கிணற்றுக்குள்ளிருந்து கடக் கடக் என்று சத்தம் கேட்டது. குழப்பத்துடன் ராந்தல் விளக்கை பிடித்தபடி கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான். உள்ளே ஒரு கருப்பூரும் கையில் ஒரு எலும்பை வைத்து கொண்டு கடித்து கொண்டிருந்தது. ரங்கனுக்கு பயத்தில் அவன் உடம்பில் உள்ள தண்ணீர் எல்லாம் வெளியே வந்துவிட்டது. அங்கிருந்து மெதுவாக நடந்து வந்து அவன் கட்டியிருந்த வேட்டியை உருவினான். அங்கே முட்கள் நிறைந்த புதர் ஒன்று இருந்தது. ஒரு மனிதன் நிற்பதைப் போல அந்த வேட்டியை இந்த முட்கள் மீது போட்டு மூடினான். கோவணத்துடன் அங்கிருந்து வீட்டிற்கு ஓட்டம் பிடித்தான். சிறிது நேரம் கழித்து கிணற்றுக்குள்ளிருந்த அந்த உருவம் ரங்கா ரங்கா என்று கூப்பிட்டு கொண்டே மேலே வந்தது. பலமுறை கூப்பிட்டும் பதில் இல்லாததால் கோபத்துடன் அந்த முள் செடியை நெருங்கியது. அதை ரங்கன் என நினைத்து ஓங்கி ஒரு அறை கொடுத்தது. அந்த முட்கள் பேயின் கைகளில் பாய்ந்தது. வலி தாங்க முடியாமல் அலறியது அந்த பேய். ரங்கனை பழி தீர்ப்பதற்காக அந்த புளிய மரத்தில் வெறியோடு காத்து கொண்டிருந்தது அந்த ஆத்மா. ரங்கன் அந்த பக்கம் தலை வைத்து கூட படுப்பதில்லை. நிலங்களை எல்லாம் குத்தகைக்கு விட்டுவிட்டு வீட்டிலேயே முடங்கி இருந்தான் ரங்கன். அந்த கோஸ்ட் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாள் வந்தது. ஆம், வெளியூருக்கு சென்றிருந்த ரங்கனின் மனைவியும் 7 வயது குழந்தையும் ரங்கன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த புளிய மரத்தை தாண்டித்தான் அவர்கள் ஊருக்குள் வர வேண்டும். ரங்கன் மனைவியும் குழந்தையும் அழைத்து கொண்டு அந்த புளிய மரத்தை நெருங்கி கொண்டிருந்தான். காற்று பலமாக வீசியது. ரங்கனின் குழந்தை அலறியது. அம்மா அம்மா, என்னை யாரோ ஓங்கி முதுகில் அடிச்ச மாதிரி இருக்குமா என்று அழுதது. அழாத பாப்பா, நாங்கள் தான் கூடவே வரோம், இல்லை உன்னை யாரும் அடிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டான் ரங்கன். 1 வாரம் கழித்து நடுஜாமம் நெருங்கி கொண்டிருந்தது. ஜன்னல் கதவை எல்லாம் படபடவென்று அடித்து கொண்டது. குழந்தை அலறத் தொடங்கினாள். அம்மா, என்னை யாரோ அமுக்கிற மாதிரி இருக்குமா, என்னால் மூச்சு விட முடியலம்மா என்று அலறினாள் குழந்தை. ரங்கனும் அவன் மனைவியும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார்கள். தண்ணீரை கொண்டு வந்து குடிக்க கொடுத்தான் ரங்கன். நாட்கள் செல்ல செல்ல அந்த குழந்தையின் செயல்பாடு மாறத் தொடங்கியது. யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருந்தால். அவ்வப்போது ரங்கனை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் ரங்கன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். குழந்தை மெல்ல ரங்கனின் ரூமுக்குள் சென்றது. ரங்கனின் வயிற்றில் ஏறி உட்கார்ந்தது. திடுக்கிட்டு கண்விழித்தான் ரங்கன். அவன் குழந்தையின் மேல் இன்னொரு உருவம் தெரிந்தது. அவன் கழுத்தில் கை வைத்து இறுக்கியது. ரங்கனின் மனைவி உள்ளே நுழைந்தாள். ரங்கனின் உயிர் தப்பியது. உடம்பெல்லாம் நடுங்கியபடி நடந்தது எல்லாம் மனைவியிடம் கூறினான் ரங்கன். கணவன் மனைவி இருவரும் திட்டம் தீட்டினார்கள். அந்த குழந்தையிடம் சினிமாவிற்கு செல்லலாம் என்று பொய் சொல்லி ஒரு பெரிய தர்காவிற்கு அழைத்து சென்றார்கள்.
அங்கேயே ஒரு வாரம் தங்கி அமாவாசை இரவு ஒரு பெரிய பாய் பேய் ஓட்ட ஆரம்பித்தார். அந்த குழந்தையின் குரல் ஆண் குரலாக மாறியது. நான் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டேன். எனக்கு தனியாக இருக்க பிடிக்கவில்லை. ரங்கனை துணைக்கு அழைத்து செல்லாமல் இங்கிருந்து போக மாட்டேன் என்றது. உனக்கு ஒரு துணையை கொடுத்தால் இந்த குழந்தையை விட்டு விடுவாயா என்று பாய் கேட்டார். சரி என்று ஒத்துக்கொண்டது அந்த பேய். அமாவாசை மறுநாள் அதற்கான வேலையில் ஈடுபட்டார் அந்த பாய். தன்னுடன் இருவரை அழைத்து கொண்டு ஒரு பெரிய புளிய மரத்தை நோக்கி சென்றார். உருது மந்திரத்தை ஓத ஆரம்பித்தார். கீழே ஒரு குடுவையை வைத்தார். அந்த மரத்தில் முடியோடு சுற்றிய ஒரு ஆணியை பிடுங்கினார். அந்த குடுவையில் ஒரு வெள்ளை உருவம் இறங்க ஆரம்பித்தது. பாயுடன் கூட சென்றவர்கள் அந்த குடுவையை மூடி தர்காவிற்கு எடுத்து வந்தனர். நடு இரவில் அந்த குடுவையை வைத்து கொண்டு அந்த குழந்தையை உட்கார வைத்து உருது மந்திரங்களை பிரயோகப்படுத்தினார். அந்த குழந்தையின் மேல் ஒரு ஆண் உருவம் தெரிய ஆரம்பித்தது. பாய் அந்த உருவத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார். உனக்கு துணையாக ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறேன். அந்த குழந்தையின் மேல் இருந்த உருவம் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பித்தது. பாய் அந்த குடுவையை திறந்தார். ஒரு பெரிய சத்தத்துடன் குடுவையிலிருந்து வெளியே வந்தது அந்த ஆவி. அந்த குழந்தையின் மேலிருந்த அந்த உருவமும் குழந்தையை விட்டு விலகியது. 2 அமானுஷ்ய உருவங்களும் கைகோர்த்தபடி அந்த தர்காவை விட்டு வெளியேறியது.